கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் நாம் இளையகுமாரனை போல தகப்பனை விட்டு பிரிந்து காணப்படுகிறோமா? அல்லது நீங்கள் எனக்கு யாருமே இல்லையே, நான் நம்பினவர்கள் என்னை மறந்தார்கள், நான் தேடினவர்கள் என்னை வெறுத்தார்கள், நான் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிவிட்டார்களே என்று மனமுடைந்த நிலவரத்தில் காணப்படுகிறீர்களா? அன்று அந்த இளையகுமாரன் தனக்கு புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் வருவதை அவன் தகப்பன் தூரத்திலே கண்டபோது மனதுருகி அவனிடமாய் ஓடி அவனை கட்டி பிடித்துக் கொண்டார். இந்த தகப்பனின் அன்பு சில வேளைகளில் மாறிவிடும். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகி இயேசுவின் அன்பு எப்பொழுதும் மாறாதது. அது நம்மை ஆட்சி தேற்றுகிற அன்பு. ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். மெய்யாகவே நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆறுதலின் தெய்வத்தை நாம் ஒரு பாடலாக பாடலாம். என்னை ஆறுதல் படுத்த வந்த ஏசப்பா, என்னை அரவணைக்க வாங்க ஏசப்பா, என்னை ஆறுதல் படுத்த வந்த ஏசப்பா, என்னை அரவணைக்க வாங்க ஏசப்பா. நான் நம்பினோர் என்னை மறந்தனர், நான் தேடினோர் என்னை வெறுத்தனர். நான் நம்பினோர் என்னை மறந்தனர், நான் தேடினோர் என்னை வெறுத்தனர். நான் நேசித்தோர் என்னை ஒதுக்கினர், நான் நேசித்தோர் என்னை ஒதுக்கினர். என்னை மறவாத தெய்வம் நீங்க அப்பா, என்னை வெறுக்காத சொந்தம் ஏசப்பா. என்னை மறவாத தெய்வம் நீங்க அப்பா, என்னை வெறுக்காத சொந்தம் ஏசப்பா. என்னை நேசித்த நேசம் ஏசப்பா, என்னை நினைத்த அன்பு ஏசப்பா. இளைய குமாரனை போல் காணப்பட்டேன், இளைய குமாரனை போல் காணப்பட்டேன். நீர் என்னை மனம் உருகி சேர்த்து கொண்டீர், நீர் என்னை மனம் உருகி சேர்த்து கொண்டீர். உம் அன்புக்கு எல்லையே இல்லை, உம் இரக்கத்திற்கு அளவே இல்லை. உம் அன்புக்கு எல்லையே இல்லை, உம் இரக்கத்திற்கு அளவே இல்லை. என்னை மறவாத தெய்வம் நீங்க அப்பா, என்னை வெறுக்காத சொந்தம் ஏசப்பா. என்னை மறவாத தெய்வம் நீங்க அப்பா, என்னை வெறுக்காத சொந்தம் ஏசப்பா. என்னை நேசித்த நேசம் ஏசப்பா, என்னை நினைத்த அன்பு ஏசப்பா.
நான் நேசித்தோர் என்னை ஒதுக்கினர். என்னை மறவாத தெய்வம் நீங்க அப்பா, என்னை வெறுக்காத சொந்தம் ஏசப்பா. என்னை மறவாத தெய்வம் நீங்க அப்பா, என்னை வெறுக்காத சொந்தம் ஏசப்பா. என்னை நேசித்த நேசம் ஏசப்பா, என்னை நினைத்த